ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக அரிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சீஸ் எடுத்துக்கலாம். அதை குட்டி குட்டியாக நம்ம க்யூபாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இதை நம்ம அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே வைக்க போகிறோம். அதனால் அந்த குட்டி குட்டி சைஸாக நம்ம அரிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஆறுன அப்புறமா நம்ம இது மாதிரி மசிச்சுக்கலாம். சூடாக மசியும் போது அது ரொம்ப அப்படியே தண்ணியாக இருக்கும். அதனால் நம்ம ஆறுன அப்புறமா உருளைக்கிழங்கை மசிச்சுட்டு அதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தான் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இது உருளைக்கிழங்கு கட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா இது வராது, இந்த உருட்டுறதுக்கு வராது. நம்ம ரவுண்டாக இது ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டணும். அதனால் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதுக்கு நடுவில் சின்னதாக ஓட்டை இது மாதிரி அமுக்கிட்டு அதுக்குள்ளே சீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு வச்சு நல்லா இதை ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. ஸோ எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி வச்சு உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. மைதா மாவு போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கு அந்த உருண்டையும் இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் ப்ரெட்டை நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில் விற்கிற ரெடிமேட் பிரெட் க்ரம்ஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதில் நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் தீஞ்சிடும். ஸோ இது ஒரு சைடு வெந்த அப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப அதிக நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். ஏன்னா எல்லாமே வெந்ததுன்னா அந்த சீஸ் மட்டும் லைட்டாக உருகுனா போதும் உள்ள. ஸோ லைட்டாக இது கலர் மாறின அப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லா சீஸ் பால்ஸையும் இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இது இப்போ உள்ளே நல்லா எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது சூடாக இருக்கப்போ தான் சீஸ் நல்லா பிரிஞ்சு வரும். இது ஆறிடுச்சுன்னா சீஸ் திருப்பியும் கெட்டி ஆகிடும், டியூப் மாதிரியே ஆகிடும். ஸோ சூடாகவே செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சீஸ்லாம் உருகி எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.